மிஸ்டர் சிவா, ஒரு டெரரிஸ்ட் காட்டுக்குள்ள பதுங்கிக்கிட்டு இந்த ஊர் விஐபி எல்லாம் கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். அவனை பிடிக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். யோ, துப்பாய் நவுத்துப்படியா, குத்திர போகுது. சார், சிவா, காக்கி சட்டை வெறும் கஞ்சி மட்டும் போட்டு மாட்டிக்கிறதுலப்பா. நீ இதே நேர்மை நியாயத்தை போட்டு மாட்டிக்கணும். சட்டத்துக்கு முன்னால பந்தம் பாசம் எதுவுமே பார்க்க கூடாது. ஆளை பார்த்து சட்டத்தை மாத்தவே கூடாதுப்பா. எதுவுமே சட்டப்படித்தான் நடக்கணும். மிஸ்டர் சிவா, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல சார். வணக்கம் ஐயா, வந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதான் உடனே பார்க்க வந்தோம். நாங்க ஸ்டேஷனுக்கு புதுசா கான்ஸ்டபிள் வந்தாவே மாலையை போட்டு கோழி எடுத்துருவோம். ஐயா பெரிய போலீஸ் அதிகாரி, உங்களுக்கு எதா இருக்கணும்? இவங்களை அப்புறம் அறுப்போம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நீங்க எங்க உயிரை காப்பாத்த ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு நினைச்சா எவன் எங்களை கொலை பண்ணன்னு நினைக்கிறானோ அவன் புள்ளியவே இன்ஸ்பெக்டர் கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. இதை விட நீங்களே எங்களை அரசாங்க செலவுல சுட்டுடுங்க சார். பதட்டப்படாதீங்க. இவரை இங்க போஸ்டிங் போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கொலவெறியோட அலைஞ்சிட்டு இருக்கிற சத்தியமூர்த்தி தம் மகன் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டாருங்கிற செய்தியை கேள்விப்பட்டாவது மனசு திரிந்துடுவாரு நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்ல, மிஸ்டர் சிவா ஒரு நேர்மையான அதிகாரியும் கூட. அப்பம் போடுற திட்டத்துக்கு பையனை உடந்தையா இருந்தா அப்புறம் நாங்கல்ல சார் சாகணும். நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. எப்ப இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டனோ இனிமே உங்க 3 பேரையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. சட்டத்துக்கு முன்னால எவனும் தப்ப முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீதிக்கு பின் தான் பாசம். சிவா, சிவா, உங்களை இப்படி இன்ஸ்பெக்டரா பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே சமயத்துல உங்க குடும்பத்துல ஏற்பட்ட சோகத்தை நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கீதா, அது எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன பண்ணுவ? நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம காதல் நிச்சயமா நிறைவேறும். ஆனா அதுக்கு முன்னால நான் சில கடமைகள் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. நம்ம காதல காரணமா வச்சு நான் உங்க வழியில குறுக்க நிக்க மாட்டேன். உங்க கடமையை நீங்க தாராளமா செய்யலாம். சாமி, நீ இந்த ஊர் போல இழுத்துட்டு போகிறது வந்தானே, காசு கிடக்கு போயா. சாமி, இந்த பாரு சவுக்கு, நீ யாரு என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். மரியாதை இங்கிருந்து போயிடு. என்னடா எவனை கேட்டாலும் காசு போட மாட்டேங்கிறான்? அண்ணே, நீங்களே அடிச்சுக்கிட்ட காசு போட மாட்டாங்க. அவங்கள திருப்பி அடிச்சு பாருங்க, காசு தன்னால போடுவாங்க. அப்படியா? சாமி, ஐயோ 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 ஐயோ, அடிக்காதியா. சாமி, போயா காசு இல்ல. சாமி, கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க சாமி. போயானா? ஐயோ, அடிக்காதியா. என்னையா சாமி, இறங்கி வாங்க. எதுக்குயா? இறங்கி வாங்க சாமி, இறங்கி வாங்க. என்ன நீசன் சார்? வாங்க சாமி. நீங்க யாரியா? எதுக்கு இந்த நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம முன்னோர்கள்லாம் 10 பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சுட்டே செத்து போயிட்டானுங்க. அதே சாட்டையை திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே. ஒரு 2-3 முதலாளிகளை தான் அடிச்ச, பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஜென்ம தண்டனை கிடைக்கும்.
எந்திரா. லக்ஷ்மி, நம்ம மகன் திரும்பி வந்திருக்கா. நீ சொன்னபடி, நாம நினைச்சபடி இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியா திரும்பி வந்திருக்கிற நம்ம மகனை பார்க்கணும்னு என் மனசு துடிக்குது. ஆனா அது நடக்குமான்னு தான் தெரியல. ஏன்பா முடியாது? சிவா, அப்பா, பகவத்கீதையும் சத்திய சோதனை இந்த கையில இப்படி ஒரு ஆயுதமா? நான் எடுக்கலப்பா, எடுக்க வச்சுட்டாங்க. கேவலம் எறும்பு கூட தன்னை தொட்டவனை கடிச்சு கோபத்தை காட்டுது. நம்ம குடும்பத்தை அழிச்சவங்க கிட்ட நான் எப்படிப்பா கோபத்தை காட்டாம இருக்க முடியும்? உங்க கோபம் நியாயமா இருக்கலாம். ஆனா நீங்க கொலை செஞ்சுட்டு போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டதா இப்ப இருக்கால இருக்கு. உண்மை அது இல்ல. அது எனக்கும் தெரியும். ஆனா சட்டப்படி அதை நிரூபிக்கணும்னா நீங்க பேசாம சரணடைஞ்சிருங்க. கொலை செஞ்சுட்டு தப்பிக்கல, கொலை செய்யறதுக்காக தப்பிச்சிருக்க. கொலை செய்யறது மட்டும் குற்றம் இல்ல, கொலை முயற்சியும் ஒரு குற்றம் தான். காந்தியவாதியா இருக்கிற எங்க அப்பா ஒரு குற்றவாளி ஆகக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆசைப்படுறதெல்லாம் நடக்கிறது இல்லப்பா. எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சிவபெருமான் பத்மாசூரன் வரம் கேட்ட மாதிரி இருக்கு. நீ ஜெயிச்சா நான் தோத்துருவோம்பா. அந்த 3 பேருக்கு மரண ஓலை எழுதிட்டேன். நாள் குறிக்க வேண்டியதுதான் பாக்கி. முடிஞ்சா போலீஸ் மரியாதையோட அவங்களை அடக்கம் பண்ணு. இதுதான் உங்க முடிவுனா இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட நகர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் உன் அப்பன்டா. வர்ற வழி தெரிஞ்ச எனக்கு போற வழி தெரியாதா என்ன? கொஞ்சம் நில்லுமா. நீ குருக்கள் பொண்ணு தானே? ஆமா. எங்க உங்க அப்பா? வாங்க தம்பி. ஏது இவ்வளவு தூரம்? உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்ல, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன? இந்த கோயில் நகை கொள்ளையடிச்சல இருந்து உங்களையும் உங்க பொண்ணையும் மிரட்டல இருந்து இன்னைக்கு எங்க அப்பா காட்டுல பதுங்கி இருக்கிற வரைக்கும் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த பாருங்க, சாமியை குளிப்பாட்டுறதுனாலயோ பூஜை பண்றதுனாலயோ சாமி மனசு குளிந்துராது. தெய்வத்துக்கு பக்கத்துல நிக்கிற நீங்க சத்தியத்தை பேசணும், சத்தியமா வாழணும். என்ன தம்பி பெரிய சத்தியம்? உங்க அப்பாவும் தான் சத்தியா நேர்மைன்னு வாழ்ந்துட்டு இருந்தார். இப்ப எங்க இருக்கார்? செய்யாத குத்தத்துக்காக காட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கார். இப்ப நீங்க சொன்னத கோர்ட்ல வந்து சொன்னா போதும். அத நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். ஏன்? என் உடம்புல பலம் இருந்திருந்தா என் தெய்வத்தோட நகையை கேட்டவாள் அன்னைக்கே வெட்டி இருப்பேன். என் மனசுல பலம் இருந்திருந்தா நான் செத்து இருப்பேன். ஏன் துரதிருஷ்டம், நேக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காளே, அவளை கரை சேர்க்க வரைக்குமாவது நான் வாழ்ந்தாகணும். நீங்க என்ன கோழைன்னு சொல்லுங்க, இல்ல பேடின்னு சொல்லுங்க. ஆனா நான் எங்கேயும் வந்து அந்த உண்மையை சொல்ல மாட்டேன். அதுக்கான காரணத்தையும் சொல்ல மாட்டேன். மீறி உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன அழைச்சிட்டு போனேன்னா நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன். என் பணம் தான் வரும். என்ன மன்னிச்சிடுங்க. பரிஜாதா, பரிஜாதா, என்ன அலற? ஐயோ, என்ன கையில அரளி கொட்டை? உனக்காக பலா கொட்டையை வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல கீழே போடு. உங்க அண்ணன் தான் உள்ள போயிட்டாரு. அண்ணன் போனா என்ன? நாட்டுல தம்பிங்க இல்ல? இந்த சாட்டை அடிக்கிறதுக்கு காலேஜ்ல படிச்சு பட்டம் வேணுமா? அதே சாட்டை நான் அடிக்க மாட்டேன். நான் சாட்டை அடிக்கிறேன், அவர் தப்பு அடிக்க சொல்லு. தெரியாத? இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அப்புறம் உள்ள வச்சுட்டேன். சரி சரி, போனது போச்சு. அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல. ஜென்ம தண்டனை, வரவே மாட்டான். அவரு வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு குட்டி போகும், அவருக்கும் பல்லு குட்டி போகும். 2 பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா? அதனால சொல்றேன், உனக்கும் இளமை எனக்கும் இளமை. இளமை ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள 2 பேரும் ஒண்ணு சேர்த்துருவோமா? என்ன அண்ணே, எப்படி வந்தீங்க? நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஏண்டா படுவா, எனக்கும் பல்லு கொட்டி போயிடும், இவளுக்கும் பல்லு கொட்டி போயிடும். அப்புறம் நாங்க 2 பேரும் பெப்பேவா? ஏய், அந்த அரளி கொட்டை அரைடி. எதுக்குண்ணே? உனக்கு தாண்டா. ஐயோ, அது விஷம் தாண்டா. அது தின்னுட்டு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்னல, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட். எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழ ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது. அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். அண்ணே, நான் சாகறத பத்தி கூட கவலைப்படல. என்னை தூக்கிட்டு போக ஆள் இல்லையே. ஆமா, இவர் 5000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ண
இவருக்கு பேண்ட் செட்டு வாத்தியம் வச்சு 500 பேர் மேலதாளத்தோட தூக்கி போறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. உன்னை வேணுங்க. உனக்கு தெரியாது. ஆளை பார்த்தா அண்ணிம்பா, ஆள் இல்லைன்னா பின்னால புடனை புடிச்சு கடிச்சு வச்சிருவான். இவன் அப்படிப்பட்ட சோரி நாயாக்கும். ஏய், இதெல்லாம் எடுத்து வச்சு போடு. போடு. போ. ஏய், போடா. மாடுங்க. என்ன மாட்டை கேட்டா நீ எழுகிற? அது இல்ல அண்ணே, நீங்க வரவே மாட்டீங்கன்னு நான் வித்து புட்டேன். எது மாட்டை வித்து முட்டையா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படித்தான். ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து புடுறானுங்க. உள்ள போனவெல்லாம் வருவான்டா. இங்க பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை. மகனே, நாளைக்கு நீ மாட்டோட வரல, இந்த போதைப்புல் தலையில தீய வச்சிருவேன். மாடு வேணுமா?